வாட் யூ திங்க் யூ பிகம். நீ என்ன யோசிக்கிறியோ நீ அதே ஆக. எப்பவுமே ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்கு நீங்க கவனம் கொடுங்க. சந்தோஷமான யோசனைகளே வச்சுக்கோங்க மைண்ட்ல. நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் விட்டுடுங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. ஃபியூச்சர் நல்ல விஷயங்கள் திங்க் பண்ணுங்க. வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். முருகா 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 கிருஷ்ணன் ஞாபகம் வைங்க. நல்ல எண்ணங்கள் 5 மணிக்கு வரும். அப்பாயின்மெண்ட் வித் காட் இஸ் 5 o'clock 4 o'clock இந்த மார்னிங். யாரும் கடவுள்கிட்ட போறது இல்ல. போனீங்கன்னா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் சொல்லலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன். நீங்க என்ன வேணுமோ கேட்பார். ஒரு மாசத்துக்கு 100 கிலோமீட்டர் ஓடணும், இல்ல நடக்கணும். 100 கிலோமீட்டர் டெய்லி 3 கிலோமீட்டர் ஓடுங்க. கிரவுண்ட் இல்லையா, நிக்கிறதுல ஓடுங்க. ட்ரெட்மில் இருந்தா ஓடுங்க. நாம என்ன பண்றோம்னா வாழ்க்கையில ஒரு கஷ்டத்தோட வாழ்றோம். வாழ்க்கைங்கிறது ஜெயிக்கணும். 51 years of experience. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம யாருக்கு சொல்லிக் கொடுக்க. நிறைய டாக்டர்கள் அதிகமா பேச மாட்டாங்க. உங்க சேனல் எல்லாம் பேசும்போது சொல்றாங்க, பாமர மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி பேசுறீங்க சார். ஆமா, நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும் பாமர மக்கள் தானே. தமிழ் மீடியத்துல தான் நான் படிச்சேன். இப்ப தமிழர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. சந்தோஷம்ங்கிறது கடையில 1 கிலோகிராம் இவ்வளவுன்னு கிடைக்கிறது இல்ல. சந்தோஷம்ங்கிறது நம்ம மனசுல உண்டாகிறது. எந்த மனசுல சந்தோஷம் உண்டாகுதோ அங்க ஹார்ட் அட்டாக் வராது. யார நீ ஏமாத்துறது இல்லையோ ஹார்ட் அட்டாக் வராது. யார நீ திட்டுறையோ, நீ திட்டினா ஹார்ட் அட்டாக் வரும். திட்டு வாங்குற சம்சாரத்துக்கு ஹார்ட் அட்டாக் வராது. தயவு செய்து இந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். நானும் பார்த்திருக்கேன். 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. வருஷத்துக்கு ஒரு தடவை செக்அப் பண்ணிக்கோங்க. கொலஸ்ட்ரால். எனக்கு மட்டும் தெளிவா தெரியும், நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அதை கொடுக்கறது தான் யூனிவர்ஸ் ரெடியா இருக்கு. உங்களுக்கு அது வரலன்னா உங்ககிட்ட தான் பிரச்சனை, யூனிவர்ஸ் கிட்ட இல்லை. யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ரெடி டு கிவ். அப்ப நீங்க ப்ரிப்பேர் ஆகலன்னு அர்த்தம். யூ கான்ட் பிளேம் த யூனிவர்ஸ். யூனிவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ரெடி டு பிளஸ் யூ. அதுக்கு பார்ஷாலிட்டி இல்லை. இவருக்கு பிறந்த இவர் பையனுக்குன்னு கிடையாது. யாரா இருந்தாலும் யூனிவர்ஸ்க்கு குழந்தைங்க தான். அவங்களோட ஆசை நிறைவேற்ற தான் யூனிவர்ஸ் வேலை செய்யுது. அப்படி நமக்கு ஒன்று கிடைக்கலன்னா நம்ம கிட்ட ஏதோ பிரச்சனை, நம்ம தான் நம்மளை கவனிக்கணும். அதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நாட் அன் அட்வைஸ். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க. நீங்க கேட்கறதெல்லாம் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். நம்ம எப்பவுமே நமக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு தான் நம்ம கேட்டுட்டே இருக்கோமே தவிர, நமக்கு என்ன இருக்குதோ என்ன கிடைச்சதோ அதை நினைச்சு நம்ம கிரேட்ஃபுல்லாவோ செலிப்ரேட்டோ பண்றதே இல்லை. யூனிவர்ஸ் எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோல்ஸ் சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா தான் கிடைக்க வைக்கும். சோ உங்களுக்கு நடந்த சின்ன சின்ன சக்சஸ கூட நீங்க கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணி செலிப்ரேட் பண்ணும்போது உங்களுக்கான பெரிய கோல்ஸை நீங்க அச்சீவ் பண்றதுக்கு அது ஈஸியா வழி பண்ணும். சோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க என்ன கேக்குறீங்களோ அது உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கும். எல்லாம் சால்வ் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கலாம். Law of attraction has been there for a long time. In fact பாத்தீங்கன்னா நம்ம unconsciously law of attraction இவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ரோட்ல போயிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு பில்டிங்க பார்ப்போம், நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்கும் இல்ல அப்படின்னு நினைப்போம். Probably work on it and we act on it and finally ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு பில்டிங்ல நம்ம உட்கார்ந்து இருப்போம். So this is an unconscious manifestation. But conscious manifest பண்றது. இப்போ நான் இப்ப நினைக்கிறேன், எனக்கு இந்த next 6 months or next 1 yearல எனக்கு இந்த மாதிரி ஒரு ஜாப் வேணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறது அது நடக்குமா அப்படின்றது இப்ப எல்லாருமே அதுதான் கேக்குறாங்க. அண்ட் எதனால பாப்புலர் ஆச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஐ திங்க் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா. அந்த பவர் ஆஃப் சோஷியல் மீடியா அண்ட் த பவர் ஆஃப் டிசமினேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு இப்போ. அண்ட் ஆல்சோ மூவிஸ். இப்ப நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்தாலும் சீக்ரெட் பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கும். மோர் தென் 15 years பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நான் சீக்ரெட் பார்க்கும்போது அடடா இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கிறதே நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு நினைச்சு, அண்ட் வெரி ஃபியூ பீப்புள் நியூ அபவுட் இட். நான் பாத்தீங்கன்னா இந்த ஓப்ரா வின்ஃப்ரி அவங்க மாதிரி ஒரு பாட்காஸ்ட்ல தான் இந்த law of attraction பத்தி நான் கேள்விப்பட்டேன். The whole internet is flooded with law of attraction. So that is the reason why it has become very popular in recent times. யூனிவர்ஸ் எப்ப நம்மளுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். உங்களோட ஆசைகளை நீங்க கனவு காணும் போது தான் the universe அந்த opportunity ஓபன் பண்ணும். manifestation சொல்றாங்கல்ல, ஒரு 3 process இருக்கு. ask, believe, receive. எப்படி கலாம் நிறைய dream பேசுவாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, first நீங்க manifestation பண்றதுக்கு you must have dream the mindset. நீங்க ட்ரீம் பண்ண பிறகுதான் இந்த 3 manifestation processக்குள்ள நீங்க போக முடியும். இந்த 3 processல first 2 process நிறைய பேர் சரியா செஞ்சிடறாங்க. அந்த receive process நிறைய பேர் சரியாவே புரிஞ்சுக்கல. receive processல நம்ம கேட்டது டைரக்டா நம்மளுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. உண்மை என்னன்னா, receive processல நீங்க ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு கிடைக்காது. நீங்க ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தினீங்கன்னா நீங்க ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைச்சிடும். உதாரணத்துக்கு வெல்தி லைஃப் ஸ்டைல் வேணும், லக்ஸுரி கார், பங்களோ, பெரிய வருமானம், நிறைய ஃபாரின் வெக்கேஷன், இந்த மாதிரிலாம் ஆசைப்படுறீங்க. உங்க லைஃப்ல
வேணும்னு முடிவு பண்றீங்க. இப்ப நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பா அந்த வாய்ப்புகள் தேடி வரும். அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாம சரியா பயன்படுத்தி உழைப்ப போட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்ட வெல்த்தியான லைஃப் உங்களுக்கு அமையும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் இந்த பிரபஞ்சம் என் மூலியமா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது. உங்கள நிறைய பேர் வருமானம் பத்தாம இருப்பீங்க, வெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வாழணும்னு ஆசைப்படுவீங்க. நீங்க சேஃபா 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல பிசினஸ் செய்ய நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். பார்ட் டைமாவும் செய்யலாம், ஃபுல் டைமாவும் செய்யலாம். மினிமம் நீங்க ஒரு 10,000 above சம்பாதிக்கலாம். நிறைய பேர் என்னோட ஜாயின் பண்ணி அவங்களோட லைஃப் ஸ்டைலே மாறி இருக்கு. இந்த பிசினஸ் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம், இல்ல வாட்ஸ்அப் பண்ணலாம். What you think you become, believe and become. I really believe in that. You have to believe in your head, but not believing alone is not enough. Believe and work towards it. Luck will automatically follow. Luck will come, and that's what I believe, and that's what I've been practicing. யூனிவர்ஸ் ஒருத்தனை சூஸ் பண்ணுது அப்படின்னா எல்லாத்தையும் கொடுத்து அவனை சூஸ் பண்ண. தேவையான பணத்தை வச்சுக்கோ, சந்தோஷத்தை வச்சுக்கோ, ஃப்ரெண்ட்ஸோட சுத்து, சினிமா போ, அங்க போ, இதெல்லாம் கொடுத்தா அவனுக்கு சாதிக்கணுன்ற எண்ணமே வராது. யூனிவர்ஸ் என்ன கொடுக்கணும், கஷ்டத்தை தான் கொடுக்கும். அதை நம்ம சோதிச்சுக்கிட்டே இருக்கும். இவன் என்ன சோதிச்சாலும் இவன் மேல வரானா, இவனால அதை பண்ண முடியல, தொடர்ந்து இவன் கண்டினியூ பண்ணலாம். அதை ஒதுக்கிட்டு என்ன பண்ணணும், உனக்கு மாசம் சம்பளத்துக்கு ஒரு வேலை, உனக்கு ஒரு குடும்பம், கல்யாணம், குழந்தை வச்சுக்கோ, அவ்வளவுதான், நீ நிம்மதியா இருக்கு. பட் நீ சாதிக்கணும்னு நினைக்காத அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும். நம்ம அதை பத்தி யோசிக்கவே கூடாது. நம்ம இதுல இருக்க பிளஸ் மட்டும் தான் யோசிக்கணும். என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவா தான் நீங்க மாறுறீங்க. 2 பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு பாக்ஸிங் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனா அவங்க கிட்ட காசு இல்ல. ஆனா 2 பேருக்குமே பேஷன் இருக்கு. அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு பாக்ஸிங் கிளாஸ் இருக்கு. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி அந்த பாக்ஸிங் கிளாஸ் போயிட்டு அவங்க என்ன பண்றாங்களோ அதை பார்த்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்களாம். ஒரு நாள் அந்த பாக்ஸிங் கோச் அந்த சைடு வரும்போது அந்த 2 பசங்களையும் பார்த்துட்டு ஒரு பையனை மட்டும் வா நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு கூப்பிட்டு போயிட்டாரு. இன்னொரு பையனை கூப்பிடல. ஏன்னா இந்த 2 பசங்கள்ல ஒரு பையன் மட்டும் பாக்ஸர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு கையில அந்த கிளவுஸ் மாதிரி எல்லாம் கட்டிக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பானா. இன்னொரு பையன் வந்து ரொம்ப நார்மலா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். இந்த 2 பேர்ல யார் ரொம்ப ப்ரிப்பேர்டா இருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு. நம்மளும் நம்ம லைஃப்ல நிறைய ஆசைகளோட இருந்திருப்போம். உங்க கண்ணு முன்னாடி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கும். மேபி நம்ம மிஸ் பண்ணிருப்போம். நீங்க மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு இல்ல, நீங்க தான் அதை ரிசீவ் பண்ண ப்ரிப்பேர்டா இல்லன்னு அர்த்தம். நீங்க ரிச் ஆகணுமா, ஸ்டார்ட் ட்ரெஸ்ஸிங் லைக் ரிச் பீப்புள், யூ வில் பிகம் ரிச். நீங்க கார் வாங்கணுமா, உங்க வீட்ல கார் நிறுத்தி வைக்கிறதுக்கு இடத்த ரெடி பண்ணுங்க, யூ வில் கெட் a car. நீங்க எதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கீங்களோ அது மட்டும் தான் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கும். So get prepared. Law of attraction manifestation பேரே தெரியாம நான் நிறைய விஷயம் நான் வந்து கடவுள்கிட்ட கேட்டிருக்கேன். அது எனக்கு நடந்துருக்கு, கரெக்டா கேட்டேன். இன்ஃபேக்ட் என்னோட இந்த மேனிஃபெஸ்டேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாம் ஏதாவது நடந்ததை சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நான் என் லைஃப்ல நடக்கிற நிறைய விஷயமும் நான் கேட்டு நடந்தது தான். இன்ஃபேக்ட் நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. நான் இப்போ இருக்கிற வீடுல இருந்து, என்னோட ட்வின்ஸ் குழந்தையில இருந்து, எனக்கு கிடைச்ச ஜாப்ல இருந்து, நான் பண்ற இப்போ இந்த சன்ஷைன் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ண வரைக்கும் எல்லாமே என்னோட விஷ் தான். பட் நான் கரெக்டா கேட்டேன், எனக்கு கரெக்டா கிடைச்சது. பட் ட்வின்ஸ் எனக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த டேர்ம்ல எனக்கு தெரியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதான் நடக்கும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். யாருமே நல்லவங்க இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா நல்லவங்களை மீட் பண்ணவே மாட்டீங்க. நான் எப்பவுமே தனியா தான் இருக்கேன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தனியா தான் இருப்பீங்க. இந்த வருஷம் செம ஃபிட்டாக போறேன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஆயிடுவீங்க. என்னை சுத்தி எல்லாமே நல்லதா நடக்குதுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நல்லது மட்டும் தான் நடக்கும். ஏன்னா இதுதான் இந்த யூனிவர்ஸோட ப்ராசஸ். நீங்க சொல்ற வார்த்தை உங்க மைண்ட் நம்ப ஆரம்பிக்கும். நீங்க நம்புற விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். சோ சொன்னா அது நடக்கும்னா பெருசா யோசிப்போம், பெருசா கேட்போம், பெருசா பண்ணுவோமே. நீங்க கேட்டா இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். சோ கேளுங்க. ஜி சேதுபதி சார் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அதை கொடுக்கறது தான் யூனிவர்ஸ் ரெடியா இருக்கு. திஸ் யூனிவர்ஸ் இஸ் ரெடி டு கிவ் எவ்ரிதிங் டு யூ. ஆனா உங்களுக்கு அது கிடைக்கலனா வலியை தூக்கி யூனிவர்ஸ் மேல போடாதீங்க. பட் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் உங்க மேலதான் ஏதோ ஒரு குறை இருக்கு, இல்ல நீங்க இன்னும் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகலன்னு அர்த்தம். உங்ககிட்ட தான் பிரச்சனை, யூனிவர்ஸ் கிட்ட இல்ல. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் பாத்தீங்களா. தட் இஸ் கால்ட் தி பவர் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் தட் வில் கிரியேட் a law of attraction. பாசிட்டிவ் திங்கிங்க்கும் பாசிட்டிவ் பிலீவிங்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. நான் ஒரு நல்ல நடிகன் ஆயிருவேன் அப்படின்னு அவரே அவருக்கு சொல்லிட்டு சும்மா சேர் அப் பண்ணிட்டு போயிருக்கலாம். பட் அவரு அது ஒரு பாசிட்டிவ் பிலீஃபா எடுத்தனால தான் டெய்லி நைட் தூங்க போது நான் ஒரு நல்ல நடிகன் அவருக்கே சொல்லி தூங்கி பாராம நான் ஒரு நடிகன் சொல்லி தூங்கி. The impact of positive believing is so powerful. இந்த கான்டென்ட் பத்தி நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ், நிறைய செலிபிரிட்டிஸ் பேசியிருக்காங்க. பட் ஒரு விஷயத்தை பத்தி நிறைய பேரோ இல்ல நானே திருப்பி சொல்ல போது அது உங்க மைண்டுக்குள்ள பாசிட்டிவ் வேல அட்லீஸ்ட் ப்ரோக்ராம் ஆக ஆரம்பிக்கும். பிகாஸ் என்ன பாக்குற நீங்க எனக்கு வெறும் ஃபாலோவர்ஸ்ங்கிற ஒரு நம்பரை மட்டும் பார்க்காம ஐ see it as a community, and if it is a community I must give a value for the community. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Positive belief will lead to a positive thought process, and positive thought process will lead to a positive life, and a positive life will lead to a positive and powerful manifestation. And அப்படிதான் அந்த law of attraction உங்களை சுத்தி கிரியேட் ஆகுது. But trust the process. Follow the storming for daily storming. பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னா அப்படி ஒரு கிளாரிட்டியோட கேட்கணும், ஒரு ஸ்பெசிஃபிக்கா கேட்கணும் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இப்போ ஒருத்தனுக்கு பணம் வேணும் அப்படின்னா பிரபஞ்சமே எனக்கு நிறைய பணம் வேணும் அப்படி கேட்கறதும் தப்பு. பிரபஞ்சமே எனக்கு வந்து 10,35,493 ரூபாய் 75 பைசா வேணும்
அப்படின்னு அந்த அளவுக்கு துல்லியமா கேட்கறதும் கிளாரிட்டியோட கேட்கணும், ஸ்பெசிஃபிக்கா கேட்கணும்ன்ற அர்த்தம் என்னன்னா, சரி இப்போ ஒருத்தனுக்கு கடன் எல்லாம் அடைக்கணும், அதுக்காக பிரபஞ்சகிட்ட பணம் எதிர்பார்க்கறான் அப்படின்னா, எனக்கு மொத்தம் எத்தனை கடன் இருக்கு, அந்த இஎம்ஐ இருக்கு, இந்த பக்கம் வந்து கிரெடிட் கார்டு இருக்கு, அவங்ககிட்ட கைமாத்தம் வாங்கியிருக்கேன், இவனுக்கு கொடுக்கணும், அது ரொம்ப நாள் ஓகே பெண்டிங், எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு என்ன அமௌண்ட் வருதோ இந்த அமௌண்ட் இருந்தா என்னோட கடன் பிரச்சனையே தீர்ந்தது, பிரபஞ்சமே எனக்கு இந்த அளவுக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்கணும். ஸோ இந்த நம்ம என்ன கேட்குறோமோ அதில் ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிறதுல அர்த்தம் என்னன்னா, எதுக்காக ஏன் என்னன்ற டீட்டெயிலோட அந்த அமௌண்ட் இருக்கும். ஸோ ரெண்டுக்கு ஒரு சிங்க் இருக்கும். அதுக்கு பேர் தான் கிளாரிட்டியோட கேட்கறது. தி சீக்ரெட் புக்ல சொல்லியிருக்க பணத்திற்கான ரகசியம், எப்படி உங்களை நோக்கி பணத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிற சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கணுமா? அப்ப இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லாஸ்டா சொல்ல போற சீக்ரெட் ரொம்ப ஈஸியானது, ஆனா ரொம்ப பவர்ஃபுல். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா சேவ் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சாப்டரோட சமரி உங்களுக்கு வேணும்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மணின்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சீக்ரெட் நம்பர் 1, பணத்தை ஈர்க்கிறதுக்கு உங்ககிட்ட ஆல்ரெடி தேவையான அளவு பணம் இருக்கிறதா நீங்க நம்பணும். ஏன்னா பணம் இல்ல அப்படிங்கறதுல நீங்க உங்க கவனத்தை போக்கஸ் பண்றப்போ பணம் இல்லாத சிச்சுவேஷன்ஸை நீங்க அதிகமா உங்களை நோக்கி ஈர்ப்பீங்க. சீக்ரெட் நம்பர் 2, நம்மள பல பேர் அடிக்கடி இது எனக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படி சொல்றத ஸ்டாப் பண்ணிட்டு இது எனக்கு கட்டுப்படி ஆகும், இது என்னால வாங்க முடியும்னு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச கார் ரோட்ல போகுதா, அதை பார்த்து என்னால இது வாங்க முடியும்னு திரும்ப திரும்ப சொல்லுங்க. சீக்ரெட் நம்பர் 3, உங்களை நோக்கி அதிகமான பணத்தை ஈர்க்க அதை நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கணும். நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கும் போது ஆல்ரெடி உங்ககிட்ட தேவையான அளவு பணம் இருக்கிற வைப்ரேஷன்ல இருப்பீங்க. அதனாலதான் ரிச் பீப்புள் அதிகமா டொனேட் பண்ணுவாங்க. சோ நீங்க மந்த்லி ஒரு 500 rupees ஒரு நல்ல ஆசிரமத்துக்கு டொனேட் பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ணலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் கண்டிப்பா ஒர்க் ஆகும். லா ஆஃப் கிராவிட்டி எப்படி நம்ம எல்லாருக்குமே ஒர்க் ஆகுதோ, எப்படி எல்லாருமே கனெக்ட் பண்ணுதோ, அதே மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு யூனிவர்சல் லா தான். அது கண்டிப்பா ஒர்க் ஆகும். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், அது கண்டிப்பா வேணும், உங்களுக்கு ரொம்ப விடாபடியா இருக்கு, அதை நம்புறீங்க அப்படின்னா உங்களோட எஃபர்ட் மட்டும் கிடையாது, இந்த மொத்த யூனிவர்ஸுமே அதை கான்ஸ்பைர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு நான் மட்டும் சொல்லல, தி ஆல்கெமிஸ்ட் அப்படிங்கிற புக்கோட ஆத்தர் சொல்றாரு. இந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன ஆடு மேய்க்கிற பையன் எப்படி ஈட்டுக்கு டிராவல் பண்ணிட்டு அவனுக்கு வந்த கனவை நம்பி எப்படி ஒரு ட்ரெஷரை கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு அந்த புக்கோட பாட்டம்னே. அதனால எனக்கு உங்களுக்கு ரொம்ப லோவா இருக்கு, நீங்க நினைச்சபடி எதுவுமே நடக்க மாட்டேது அப்படின்னா ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம். உங்களை பிலீவ் பண்ணுங்க, யூனிவர்ஸ் மேல பிலீவ் பண்ணுங்க. நீங்க பிலீவ் பண்ணி அதை நோக்கி ஒர்க் பண்ணுங்க. அது நடக்கணும்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நடந்தே தீரும். ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம். Law of attraction does not mean that you can be lazy. That does not give you the power to be lazy. எனக்கு ஒரு விஷயம் வேணும், அது மட்டும் நினைச்சிட்டு இருந்தா எனக்கு கிடைச்சிரும் அப்படின்றத விட பெரிய முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. இப்போ ரோட்ல ஒரு கார் போகுது, அந்த கார் உங்க கார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அது உங்க கார் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும், அது இன்னொரு கார். பட் அந்த கார்ல போறவர் என்ன வேலை பார்த்தாரோ அந்த வேலையை கண்டுபிடிச்சி அதே வேலையை நான் செஞ்சா எனக்கும் அதே ரிசல்ட் கிடைக்கும்னா கிடைக்கும். இன்டெலிஜென்ஸ். ஸோ அதுல இருக்கிற என்ன அறிவை வளர்த்துக்கிட்டாரோ அதே அறிவை வளர்த்துக்கணும். அவர் எவ்வளவு உழைப்பு போட்டாரோ அதே உழைப்பு போடணும். அப்போ அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் கிடைக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபார் மீ இஸ் லா ஆஃப் அட்டர் ஆக்ஷன். யார் நிறைய உழைப்பு போடுறாங்களோ அவங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்கும். யூ cannot feel so big that everything in your world is yours. It's not. But you can feel big by doing enough work. நிறைய வேலை பார்க்க ஆரம்பிச்சா நீங்க ஒர்த்தின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த ஃபீலிங்கும் அந்த ஒர்க்கும் சேர்ந்து உங்களுக்கு நிறைய விஷயம் கொண்டு வந்து சேர்த்துரும். So that's how law of attraction works. இது வந்து அட்டர் ஆக்ஷன் இஸ் அட்ராக்ஷன். நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கவே மாட்டுது. லா ஆஃப் அட்ராக்ஷன் எனக்கு ஒர்க் ஆகவே மாட்டுது. அந்த கோல் எனக்கு கிடைக்கிறதுக்குள்ள அதுக்கான ஆசையா எனக்கு போயிடும் போல. இப்படி எல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருக்காதீங்க, அது எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ மண்ணில் வந்து ஒரு விதையை போடுறோம், அந்த விதை வந்து செடியா மாறுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அது 1 வாரமோ 2 வாரமோ ஆகலாம். ஆனா அது வரைக்கும் ஏதோ ஒரு நம்பிக்கையில அது வளரும் நம்பி நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி ஊத்துவோம், வெயிட் பண்ற மாதிரி பாத்துப்போம். அதே மாதிரிதான் உங்களுக்கு ஒண்ணு வேணும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து டவுட் பண்ணாதீங்க, ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கண்ட்ரோல் வந்து நம்மகிட்ட கிடையாது. ஆனா நம்மளோட தாட்ஸும் நம்மளோட ஃபீலிங்ஸும் நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கு. அப்போ நம்ம ஹாப்பியா ஃபீல் பண்ணணும், ஹாப்பியா திங்க் பண்ணணும். அது ஆல்ரெடி கிடைச்சிருக்கு அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணுங்க, பிலீவ் பண்ணுங்க. அதை கண்டிப்பா மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். உடனே இல்லைனாலுமே அது உங்களுக்கு வேணும், நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, நீங்க பிலீவ் பண்றீங்க அப்படின்னா அது கண்டிப்பா கிடைக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த ரீலை சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா திரும்ப இந்த ரீலுக்கு வந்து கமெண்ட் போடுங்க. உங்களால ஒரு விஷயம் திங்க் பண்ண முடியுது, அதை நீங்க பிலீவ் பண்றீங்க அப்படின்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீரும். விஷுவலைசேஷன் works. This is exactly how I imagined it. இப்போ இந்த இடத்துல நான் நின்னு பேசுறேன் அப்படின்னா இந்த மொமெண்ட், இந்த ரியாலிட்டி என்னோட பாஸ்ட்ல நான் எப்போ நினைச்ச ஒரு தாட்டா இருந்திருக்கு. அந்த தாட் தான் இப்போ எனக்கு மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு. இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. தாட்ஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸ் பவர்ஃபுல். உங்க மைண்ட் நீங்க என்ன ஃபீட் பண்றீங்களோ அந்த விஷயம் தான் ரியாலிட்டி நடக்கும். கடல்ல ஒரு கப்பல் இருக்கு, அந்த கப்பலை சுத்தி ஃபுல்லா தண்ணி இருந்தாலுமே அந்த தண்ணி உள்ள வராது. அதே இது அந்த கப்பல்ல ஒரு சின்ன ஓட்டம் இருந்தாலுமே தண்ணி ஃபுல்லா உள்ள வந்து அந்த கப்பலே மூழ்கடிச்சிடும். அதே மாதிரி உங்களோட மைண்ட்ல நீங்க நெகட்டிவ் தாட்ஸ் போட்டீங்க அப்படின்னா உங்களோட ரியாலிட்டியும் நெகட்டிவாவே இருக்கும்.
லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த விஷயத்த யூனிவர்ஸே வந்து அந்த விஷயத்த உங்களுக்கு நடத்தி வைக்கும். இது நிஜமாவே உண்மை. இதை தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட உள் மனசுக்குள்ள ஒரு விஷயம் நீங்கள் சாப்பிடும் போதோ, நீங்கள் தூங்கும் போதோ, நீங்கள் கார் ஓட்டும் போதோ, எந்த ஒரு விஷயம் பண்ணும் போதும் உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் கண்டினியூஸாக வந்து ஒன்றத்தை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். அது உங்களோட ஒர்க்காக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம். அந்த விஷயம் உங்களுக்கு சீக்கிரமாக அது நடக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய அந்த தாட்ஸ் அவ்வளோ டீப்பாக, அவ்வளோ பவராக, அவ்வளோ லவ்வாக நீங்கள் அதை ரொம்ப அதிகமாக அந்த விஷயத்தை நினைக்கும் போது உங்களுக்கு தெரியாமையே அது இந்த விஷயம் உங்களை நீங்கள் நிறைய நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதுலேருந்து உங்கள் தாட்ஸ்லேருந்து வர எனர்ஜி வெளியில் போய் யூனிவர்ஸ் கிட்ட கொடுத்து யூனிவர்ஸ் வந்து சேம் பாசிட்டிவ் எனர்ஜியாக உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் அதுவாக தான் ஆகுவேன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப உண்மை. ஸோ உங்களோட தாட்ஸ்க்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. லா ஆஃப் அட்ராக்ஷன், மணி மேனிஃபெஸ்டேஷன் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுமா? பணத்துக்கு பின்னாடி ஒரே ஒரு ரூல் தான். உங்ககிட்ட இருக்கிறத கணக்கு பார்க்காம செலவழிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பணத்தோட ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும். காசு இல்ல நீங்க புலம்பிட்டு நீங்க ரொம்ப கணக்கு பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு நெகட்டிவிட்டியை அப்சர்வ் பண்றீங்க. அப்போ நீங்க அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிற மணி உங்ககிட்ட வராது. இன்ஸ்டெட் இப்படி திங்க் பண்ணி பாருங்க, என்கிட்ட போதுமான அளவுக்கு பணம் இருக்கு, அதை கொடுத்த யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ், இனிமேலும் யூனிவர்ஸ் எனக்கு தேவையான பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், என்கிட்ட இருக்கிறத வச்சு இல்லாதவங்களுக்கு நான் நல்லது பண்றேன் அப்படிங்கிற ஒரு மோடுக்குள்ள நீங்க போயிட்டீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் தன்னால உங்களுக்கான பண வரவை அதை வச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க புலம்பவே வேணாம், பாசிட்டிவா மாறுங்க. உங்களோட எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி ஒரே ஒரு வீடியோ தான் போட்டோம், ஒரே ஒரு ரீல் தான் போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து எப்படி மேம் அது சாத்தியம் அப்படிலாம் கேட்டீங்க, இது உண்மையா மேம் அப்படிலாம் கேட்டீங்க. நீங்க எதை போடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சின்ன ஒரு நியூட்டன்ஸ் கிரேடல். ஸோ நீங்க ஒரு தாட்டை எவ்வளோ இன்டென்சிட்டியில போடுறீங்களோ அதே தாட்டு அதே இன்டென்சிட்டியில உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஒருவேளை நீங்க ரொம்ப நிறைய நல்ல தாட்ஸ், எனக்கு அபண்டன்ஸ் வேணும் அப்படின்னு நிறைய போடுறீங்க அப்படின்னா நிறைய நீங்க போடுற அளவோட அதே அளவு தான் உங்களுக்கு திரும்ப கிடைக்குது. ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க எதை கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்குது, நீங்க எதை தேடுறீங்களோ அது உங்களை தேடிட்டு இருக்கு. எண்ணம் போல் வாழ்க்கை. உங்க தாட்ஸ் தான் உங்க லைஃபை டிசைட் பண்ணுது. 2006 ஒரு வீடியோ இன்டர்நெட்ல ரிலீஸ் ஆகுது. அந்த வீடியோவோட பேரு தி சீக்ரெட். அதுல சொல்லப்பட்டிருந்த விஷயம் தி லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த உலகத்துல இருக்க மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பீப்புள்லாம் இந்த லாவை அவங்க வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாம யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த லாவை எப்படி உங்க லைஃப்ல யூஸ் பண்றது, இதுக்கு இந்த 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் உங்க ஆசைப்பட்டது எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணுன்றதை திங்க் பண்ணுங்க, லிமிட்லெஸ்ஸா திங்க் பண்ணுங்க. ஒரு வீடு, லாம்போகினி கார் அந்த மாதிரி. செகண்ட், அதை பிலீவ் பண்ணுங்க, அந்த விஷயத்தை நீங்க அச்சீவ் பண்றீங்கன்றதை பிலீவ் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி நீங்க எதை பத்தி நினைச்சீங்களோ அதை ஆல்ரெடி அச்சீவ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுங்க, இந்த லாம்போகினி காரை ஓட்டுற மாதிரி. ஆனா இதுல முக்கியமான விஷயமே ஆக்ஷன் தான். நீங்க எவ்வளவு பாசிட்டிவா திங்க் பண்ணாலும் ஆக்ஷன் எடுக்கலாம் வேஸ்ட் தான். நீங்க ஒரு சேர்ல உட்காந்து அதை பத்தி திங்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதை கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியாது. நீங்க அதை நோக்கி ஒரு ஆக்ஷன் எடுத்தாதான் அதை கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். இதை பத்தி விஜய் சேதுபதி கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அதுல இருந்து நான் வந்து தூங்கும்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷத்துக்கு வந்து நான் ஒரு நடிகன் சொல்லி தூங்கிட்டு இருந்தேன். அது ஏன் அப்படி பண்ண எனக்கு தெரியாது. எனக்கு அவர் ஆயிடுவோம் அப்படின்னு நினைச்சு நான் அவருக்கு சொல்லி தூங்கிருந்தேன். கொஞ்சம் நான் ஒரு நடிகன் அப்படின்னு சொல்லி தூங்க அப்படி நினைச்சிட்டு அப்புறம் நான் ஒரு நல்ல நடிகன். நீங்க யோசிக்கிற விதம் உங்க வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணும். மெயினா 2 டைப்ஸ் ஆஃப் மைண்ட் செட் இருக்கு, ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் அண்ட் growth மைண்ட் செட். உங்ககிட்ட ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க டேலண்ட்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ்ட் நீங்க நினைப்பீங்க. யூ வில் ஸ்டார்ட் லிமிட்டிங் யுவர் செல்ஃப், ஃபீட்பேக் எடுத்துக்க மாட்டீங்க, அண்ட் யூ வில் ஆல்வேஸ் பிளேம் அதர்ஸ் ஃபார் யுவர் growth. அண்ட் யார் எதை சொன்னாலும் அது ரொம்ப பர்சனலா எடுத்துப்பீங்க. More importantly என்னன்னா, when you have a growth mindset, you will start accepting feedback, embracing challenges, and you will start looking at everything as an opportunity for you to grow. Your mindset completely changes how you look at things. உங்க லைஃப்ல ஒரு சேலஞ்ச் வந்துருச்சுன்னா அதை நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்கன்னு கம்ப்ளீட்டா உங்க மைண்ட் செட் பேஸ் பண்ணி தான் இருக்கு. சோ உங்க வாழ்க்கையில எந்த மைண்ட் செட் வேணுமோ நீங்க தான் டிசைட் பண்ணணும். Is it a growth mindset or a fixed mindset? மணியை பொறுத்தவரையிலும் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பிலீஃப் பேட்டர்ன் அப்படின்றது ஒண்ணு இருக்கும். அந்த பிலீஃப் பேட்டர்ன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். மணி டசன்ட் grow on trees. இதெல்லாம் நம்ம வந்து அதை கேட்டு வளர்றதுனால அவ்வளவு ஈஸியா அட்ராக்ட் பண்றது கஷ்டம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். சோ இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான விஷயம் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட பிலீஃப் பேட்டர்னை வந்து நம்ம மாத்தணும். மணி கம்ஸ் டு மீ ஈஸிலி, ஐ ஆம் a money magnet, I expect money from unexpected sources in unexpected ways அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த பிலீஃப் பேட்டர்னை
வந்து நம்ம மாத்துறோம். அது எப்படிங்க பணம் இல்லாத டைம்ல வந்து எப்படி அந்த மாதிரி எல்லாம் பாசிட்டிவா யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இதுக்கு ஒரு சிம்பிளான டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட் ரைட்டிங். பிகாஸ் ரைட்டிங் இஸ் 10 times more powerful than visualizing or than imagining it inside our own heads. So காலையில நீங்க எந்திரிச்ச உடனே whatever I said just now, நீங்க தொடர்ந்து ஒரு 40 days, morning 3 times, afternoon 6 times and night 9 times நீங்க எழுதி பாருங்க. அதுக்கப்புறமா வந்து உங்க லைஃப்ல வந்து பணம் வரலன்னா இந்த வீடியோல வந்து கமெண்ட் பண்ணுங்க. யூஸ்வலாவே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனோட பேசிக் கான்செப்ட் என்னன்னா, நீங்க நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்க என்ன கேக்குறீங்களோ அது கிடைக்காது, நீங்க என்னவா இருக்கீங்களோ அதான் கிடைக்கும். இப்போ மென்டலா நான் வந்து எப்படி இருக்கேன், நான் அதுக்கு வந்து தயாரா இருக்கேன்னா, இப்போ அதை வாங்கிக்கிற அளவுக்கு எனக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கா? அப்போ என்ன நடக்கும்னா, ஒரு விஷயம் நம்ம கேட்குறோம், அதை ரிசீவ் பண்றதுக்கான ஒரு இடமா நம்ம வந்து நம்மளை தயார்படுத்திக்கணும். அது வந்து ஒரு பர்சனா நம்ம வந்து ஒரு தயார்படுத்திக்கும் போது தான் அது வந்து சீக்கிரமாகவும் கிடைக்குது, அது வந்து நம்ம லைஃப்லயும் நிலைக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நல்லா வந்து புரிஞ்சது. நம்ம கேட்குறோம்ல, அதுவே நம்மளோட தேவையான்றதே வந்து புரியாம இருக்கும். அப்போ இன்னொருத்தனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எனக்கு அதை வேணும்னு நினைக்கும் போது நடக்க மாட்டேங்குது. எனக்கு எது ஜென்யூனா வேணுமோ அது மட்டும் தான் நடக்குது. அப்போ என்னோட சொசைட்டியோட தாக்கம் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு எனக்கு உண்மையிலே என்ன வேணும் அப்படின்னு வந்து நம்ம ஜென்யூனா தெரிஞ்சு கேட்கும்போது ரொம்ப ஈஸியா. நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகி விடுவாய். எவ்வுயிர் எப்படி எண்ணின அவ்வுயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெரும் ஜோதி என்கிறார் ராமலிங்க அடிகள். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களேங்கிறான் கண்ணதாசன். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெரிய வள்ளுவன். ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான் ரூசோ. மனிதர்கள் தன்னுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். Whatever a mind of a man can conceive and believe he can achieve ங்கற நெப்போலியன் ஹில். When you really want something, the universe always conspire in your favor ங்கற ஆல்கெமிஸ்ட்ங்கற புத்தகத்துல பவுலோ கோலோ. எண்ணம் போல் வாழ்க்கை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. எண்ணம் எப்படி வாழ்க்கையா மாறும்? நம்ம தாட்ஸுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு. நீங்க எதை ரொம்ப யோசிக்கிறீங்களோ அதுதான் ஆக்ஷன்ஸா மாறுது. நம்ம எதை திருப்பி திருப்பி செய்யறோமோ அதுதான் நம்ம ஹேபிட்ஸா மாறுது. நம்ம எந்த ஹேபிட்ஸை லைஃப் லாங் பிராக்டிஸ் பண்றோமோ அது நம்ம கேரக்டராகவே மாறிடுது. நம்ம கேரக்டர் தான் நம்ம வாழ்க்கையை டிசைட் பண்ணுது. அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்க நிறைய காசை பத்தி யோசிச்சீங்கன்னா உங்க லைஃப்ல நிறைய காசு வரும். நீங்க சக்சஸ் பத்தி யோசிச்சீங்கன்னா உங்க லைஃப்ல நிறைய சக்சஸ் வரும். நிறைய ப்ராப்ளம்ஸ் யோசிச்சீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் வரும். சோ உங்க தாட்ஸுக்கு ஒரு பவர் இருக்கு. நீங்க கான்சியஸா நல்லதே நினைப்பேன், நல்லதே பேசுவேன், நல்லதே எதிர்பார்ப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க லைஃப் நல்லதாவே. இந்த செடி வந்து நல்லா பச்சை பசேல்னு பசுமையா இருக்கு, ஆனா இந்த செடி வந்து காஞ்சி போச்சு. ஏன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இது கூட தெரியாதா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே சொல்லிருவீங்க, அந்த பச்சையா இருக்கிற செடிக்கு நல்ல சூரிய ஒளி கிடைச்சிருக்கும், நிறைய தண்ணி ஊத்திருப்ப, நல்லா உரம் போட்டிருப்ப, அதனால அது பச்சையா நல்லா பசுமையா உயிரோட இருக்கு, உயிர்ப்போட இருக்கு. ஆனா அந்த செத்து போன செடிக்கு ஒழுங்கா தண்ணி ஊத்திருக்க மாட்டேன், சூரிய ஒளி ஒழுங்கா கிடைச்சிருக்காது, உரங்கரம் எதுவும் கிடைச்சிருக்காது, அதனால அந்த செடி வந்து செத்து போச்சு. ரொம்ப ஈஸியா சொல்லிடுவீங்க. அப்போ உங்களுடைய கனவுகளும் அதே மாதிரி தானே? ஒரு செடிக்கு அதான் நிலைமை. அப்படின்னா உங்க கனவுகளுக்கு யோசிச்சு பாருங்க. உங்கள் கனவுகள் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால், உங்கள் கனவுகள் உயிர்ப்போடு இருக்க வேண்டும் என்றால் விடாமுயற்சி அந்த அளவுக்கு முக்கியம். கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சியான உழைப்பு எந்த அளவுக்கு முக்கியம். ஒரு விஷயத்துல ஆர்வமா தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம். இதெல்லாம் இருந்தது அப்படின்னா தான் அந்த முயற்சி ஒரு கனவினை நோக்கி போகும். அந்த முயற்சி உயிர்ப்போட இருக்கும், உங்களுக்கு கனவினை அடைய வைக்கும். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நான் உங்களை ஜெயக்குமார் பெரியசாமி. சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம்.